இத பாரு பிரபா, அந்த பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அவங்கள நீ பார்த்த பேசினு கேள்விப்பட்டேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த வாழ்க்கை என்னைக்கு பறி போகுமோன்னு பயந்துகிட்டே இருக்கேன். உங்க அப்பா என்னைக்கு வேணா அவங்க வீட்டு மனுஷங்களை தேடி போயிடுவாரு. நீங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா அவ்வளவுதான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மா, நான் என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ சொல்றதா நான் கேட்பேன். உன்னை தாண்டி எனக்கு எதுவும் வேண்டாம். போதுமா? வாவ், லாலிபாப் இருக்கா? நினைச்சேன் நீ பண்ண சொல்லிருப்பேன்னு. ஐயோ, நானும் பாக்குறேன். ரொம்ப வருஷமா இதையே சாப்பிடுற நீ. ஹோட்டலுக்கு போனாலும் இதே தான் ஆர்டர் பண்ணுவா. ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறா. ஒன்னு பிடிக்கலனா தான் இன்னொன்னு ட்ரை பண்ணனும். ஐ அம் மோர் கம்ஃபர்டபிள் வித் திஸ் லாலிபாப். சரியாமா? அப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்றது தப்பா? அதுவும் தப்பு இல்ல. நீ என்னமா 2 பக்கமும் கோல் போடுற? ஏன் 2 பக்கமும் சரியா இருந்தா இப்படிதான் கோல் போடணும். எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட்டாலே போதும். உங்க அப்பா எங்கடி? குளிச்சிட்டு வரேன்னு போனாரே. அதுக்கு இவ்வளவு நேரமா? பா, எப்ப பாரு இவர் இப்படிதான். நம்ம கிளம்பி நிக்கும் போதுதான் போடுற சட்டையை தேடுவாரு, வண்டி கீய தேடுவாரு. சாப்பிட உட்கார்ந்தா டெய்லி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இப்ப கூட எதையாவது தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆண்டாளே, என் மொபைல பாத்தியா? சாப்பிடும் போது எதுக்குங்க போனு? முதல்ல வாங்க. உட்காருங்க. என்னடா பொழுது போச்சா 2 பேருக்கு இன்னைக்கு? சூப்பரா போகுது. காலேஜ்ல அட்மிஷன் முடிஞ்சதா ரேவதி? முடிஞ்சதுப்பா. உனக்கு காலேஜ் பிடிச்சிருக்கா செல்லம்? அது என்னப்பா, என்ன மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, இவளை மட்டும் பட்டு செல்லன்னு கூப்பிடுறீங்க? டெய்லி அந்த பேரை கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் உனக்கு எங்க அக்கா பேரையே வச்சிருக்கேன். அத கூப்பிடாம இருக்க முடியுமா? ஓ, அப்போ இவளுக்கு மாமா பேர் வச்சதுனாலதான் கூப்பிட மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சு போச்சு. சரி சரி, டைம் ஆச்சு. முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. நீங்க மாமா மேல கோவமா இருந்தா நாங்க பார்க்காம இருந்துருவோமா? நாங்க பார்த்தோமே. எங்க பாத்தீங்க? யார பாத்தீங்க? மினிஸ்டர் சக்திய, எங்க மாமாவ. அந்த ஆளு எதுக்கு நீங்க பாத்தீங்க? ஏண்டி? யாரையும் பார்க்க வேண்டாம் தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டேன். அப்புறமும் அணங்கலையா? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? புதுசா அண்ணன் பாசம் வந்திருக்கா உனக்கு? இல்லப்பா, அம்மா எங்கேயோ அழைச்சிட்டு போல. காலேஜ் போனப்போ எதேச்சியா மீட் பண்ணோம். எங்களை பார்த்ததுல அவருக்கு பயங்கர சந்தோஷம். எங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசினாரு. எந்த புது பாசமும் இந்த குடும்பத்துக்கு வேண்டாம். யார் செஞ்சதையும் நான் மறக்கல. ஏன்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேசாதீங்க. அம்மா கிட்ட எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலாம்? ரேவதி, உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. நீ சாப்பிடு. ஏன்பா, முன்னாடி கேட்கும் போது சின்ன பசங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டீங்க. இப்பதான் நாங்க வளர்ந்துட்டோம்ல. அதனாலதான் சொல்றேன். அப்பா ஏதாவது வேண்டான்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். புரிஞ்சுக்கணும் 2 பேரும். ஒன் சைடாவே பேசுறீங்க மை லார்ட். ரேவதி, பேசாம சாப்பிடு.